யார் வாசிக்கிறீங்க? 87. யாராவது வந்து ஒருத்தர் முன்னாடி வாசிங்கள். சங்கீதம் 87. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. சங்கீதம் 87 பக்கம் 725. அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதங்களில் இருக்கிறது. தேவனுடைய நகரமே, உன்னை குறித்து மகிமையான விசேஷங்கள் வசனிக்கப்படும். சீயோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்றும் சொல்லப்படும். உன்னதமானவர் தாமே அதை ஸ்திரப்படுத்துவார். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் உன்னில் இருக்கிறது என்று பாடுவாரும் ஆடுவாரும் ஏகமாய் சொல்லுவார்கள். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் உட்காருவோம். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். நீங்கள் இருக்கிற இடம் ஆரம்பாக்கம் இல்லை, ஆண்டவருடைய ஆலயம். பரலோகத்துக்குள்ள இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. ஸோ நம்ம ஆரம்பத்தில் இருந்தாலும் ஆனால் இப்போ எங்கே இருக்கிறோம்? பரலோகத்தில் இருக்கிறோம். ஒரு குட்டி பரலோகத்துக்கு நம்ம கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு ஓடி போகும், நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் உண்டாகும். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு திரும்பி வருவார்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே உங்களை இங்கே கொண்டு வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். அவரை தேடி வந்திருக்கிற உங்களையும் தேவன் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இங்கே முதல் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. கர்த்தர் யாக்கோபின் வாசஸ்தலங்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் சீயோனின் வாசஸ்தலங்களில் பிரியமாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ சியோனின் வாசஸ்தலங்கள் அதுல பிரியமா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, இந்த சியோனினுடைய வாசஸ்தலங்கள் அப்படின்னு எதை குறிக்கிறது? சியோனினுடைய வாசஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லி வேதம் எதை குறிக்கிறது? வாசிங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து வாசிங்க. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் போதும். இப்போ இங்க என்ன புரியுது? சீயோன் மலையினிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள் என்றும் தேவன் சியோன் வாசஸ்தலங்களில் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறார் அப்படின்னு நம்ம வாசிச்சோமே. அப்போ அந்த சியோன் மலை, சியோன் பர்வதம் அப்படின்னு சொல்லுவது எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சியோன் மலை என்பதும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம். அவர் அஸ்திபாரம் எங்க இருக்கிறதா? பரிசுத்த பர்வதத்தில் இருக்கிறது. முதல் வசனத்தை என்ன வாசிச்சீங்க? அவர் அஸ்திபாரம் பரிசுத்த பர்வதம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அது என்ன பர்வதம்? சியோன் பர்வதம். அப்போ சியோன் பர்வதம் என்பது எதை குறிக்கிறது? அப்போ சியோன் பர்வதம் ஜீவனுள்ள தேவனுடைய நகரம், பரம எருசலேம், தேவ தூதர்கள் இருக்கிற இடம், அது பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. அப்போ இது எல்லாமே எதை தான் குறிக்கிறது? அப்போ தேவன் யாக்கோபின் வாசஸ்தலங்களை பார்க்கிலும் சியோனில் பிரியமாய் இருக்கிறார் என்றால், அப்போ சியோன் எதை குறிக்கிறது? சபையை குறிக்கிறது. சபை என்பது என்ன? நீங்கள் தான் சபை. அப்போ தேவன் எங்க வாசம் பண்ண விரும்புகிறாரா? பார்த்தீங்களா? அப்போ பரலோகத்தில் அவர் இருக்கிறதை விட அவர் எங்க சந்தோஷமா இருக்கிறாரா? நீ உங்களுக்குள்ளதான். இப்போ 22வது வெளிப்படுத்தல் விசேஷம் 21வது அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பாருங்க. 2-3 வாசிங்க. புதிய எருசலேம் ஆகிய, இப்போ புதிய எருசலேம், பரம எருசலேம், அப்ப சியோன் பர்வதம், அப்ப இதெல்லாம் இதை தான் குறிக்கிறது. கவனிங்க. புதிய எருசலேம் ஆகிய பரிசுத்த நகரம் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். அப்ப இது யாரை குறிக்கிறது? புதிய எருசலேம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு மணவாட்டியை போல இருக்கிறது. இப்போ இவர் சொல்றாரு, அது எங்க இருந்து வருதா? இருங்க, எங்க இருந்து வருதா? அது தேவனிடத்திலிருந்து.
பரலோகத்தை விட்டு. இப்ப சபைக்கு என்ன ஆசை, எங்க போகணும்னு. ஆனா இவர் சொல்றாரு, தரிசனத்துல பார்த்து சொல்றாரு, அது பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சரி, இப்ப அடுத்த வசனத்தை வாசிங்க. உண்டான பெரும் சத்தத்தை கேட்டேன், மனுஷர்களிடத்தில் தேவனுடைய வாசஸ்தலம் இருக்கிறது, அவர்களிடத்தில் அவர் வாசமாயிருப்பார். பரலோகத்தில் அவர் வாசம் பண்ண விரும்பவில்லையா? அவர் எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? எங்க வாசம் பண்ண விரும்புகிறார்? உங்களுக்குள்ள வாசம் பண்ண விரும்புகிறார். ஏனென்றால் நீங்கள் தான் அந்த சியோன் பர்வதம், பரம எருசலேம். நீங்க உங்களுக்குள்ள அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். இருப்பார்கள், கூட இருந்து தேவனாய் இருப்பார், தேவன் துடைப்பார். மரணம் இல்லை, துக்கம் இல்லை, அலறுதல் இல்லை, வருத்தம் இல்லை. இப்போ எங்க இதெல்லாம் இல்ல? நீங்க அதான் திரும்பவும் நீங்க வசனத்தை கவனிக்கலன்னு அர்த்தம். நீங்க இன்னுமே இன்னும் கவனிக்கல. நீங்க உள்ள வந்துட்டீங்க, ஓகே, பட் முழுசா இன்னும் உங்களுடைய கவனம் வரவில்லை. நம்ம இது வரைக்கும் மரணம் இல்ல, துக்கம் இல்ல, வேதனை இல்ல, அலறுதல் இல்ல, சஞ்சலம் இல்ல, தவிப்பு இல்ல, பசி இல்ல, தாகம் இல்ல, இதெல்லாம் எங்க இல்ல? அதுதான் தப்பு. பைபிள் அப்படி சொல்லவே இல்லையே. இப்ப நீங்க என்ன வாசிச்சீங்க? ரெண்டாவது வசனத்தை என்ன வாசிச்சீங்க? பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? நம்ம இதுவரைக்கும் எப்படிதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கிறோம்? அங்கதாங்க எதுவும் இல்ல, அங்கதாங்க எதுவும் இல்ல, அங்கதாங்க நிம்மதி, அங்கதாங்க சந்தோஷம். அப்ப நம்ம அங்க போற வரைக்கும் இங்க எப்படிதான் இருக்கணும்? கவலைப்பட்டுக்கினே இருக்கணும், வேதனைப்பட்டுக்கினே இருக்கணும். இங்க நமக்கு பிரச்சனை வந்துக்கினே தான் இருக்குது, போராட்டம் இருந்துக்கினே தான் இருக்குது. அப்படின்னா நம்ம இப்படிதான் இருக்கணும் போல இருக்கு அப்படின்னு நம்மளாவே ஒரு மைண்ட் செட்டை உண்டாக்கி நம்மளாவே அப்படி புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதை நம்புறதுனால அப்படியே தான் இருக்குது. அதை வச்சு நம்ம பிசாசு ஏமாத்திட்டு இருக்கிறோம். நீங்க எல்லாருமே இப்படிதான் பிரசங்கம் பண்ணி நீங்க கேட்டிருப்பீங்க. அப்படிதானே? அப்படிதானே? இந்த செகண்ட் வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் இதுவே எனக்கு தெரியாது. இந்த செகண்ட் வரைக்கும் இந்த சத்தியமா எனக்கு தெரியாது. இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நான் அதை அப்படியே சொல்றேன். இன்ஸ்டன்ட் அப்படியே உங்களுக்கு உடனுக்குடன் அப்படியே உங்களுக்கு வருது. இது வரைக்கும் நானே எப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன், பரலோகத்துல தான் என்ன இல்ல. ஆனா பைபிள் அப்படி சொல்லலையே. பைபிள் என்ன சொல்லுது? 2வது வசனத்துல பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். புதிய எருசலேம் பரலோகத்திலிருந்து வந்துருச்சாங்க கீழே. அப்ப எது அது புதிய எருசலேம்? சியோன் பர்வதம், பரிசுத்தம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? மணவாட்டியை போல் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதா? அப்ப எதை குறிக்கிறது? சபைதான். அப்ப சபை வந்துருச்சு கீழே. இப்ப சபைக்கு தான் ஆண்டவர் சொல்ல, நான் அவர்கள் தேவன், நான் அவர்களோடு தங்கி வாசமா இருப்பேன். இப்பதான் 4வது வசனம் என்ன சொல்லுகிறது? அவர்களுடைய கண்ணீர் யாவையும் தேவன். இப்ப கவனிங்க, பரலோகத்துல கண்ணீர் இருக்கா? அப்புறம் எதுக்கு துடைக்கணும்? நான் சொல்றது புரியுதா? கண்ணீர் இல்ல, கண்ணீருக்கு அங்க வேலையே இல்ல. அப்புறம் எதுக்கு துடைக்க போறாரு? அழுவாதே மகளே அப்படின்னு ஏன் துடைக்க போறாரு? அங்க அந்த வேலையே இல்லையே, கண்ணீரே கிடையாது. அப்புறம் ஏன் அதை துடைக்கணும்? அப்ப நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். அப்போ தேவன் எங்க கண்ணீர் துடைக்கிறார்? உனக்கு எங்க துடைக்க போறாரு கண்ணீர்? அப்ப கவனிங்க. அப்ப பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இன்னைக்கு உங்க கண்ணீரை துடைக்க போறாரு. இனிமே உனக்கு கண்ணீரே கிடையாது உன்னுடைய வாழ்க்கையில. உன் கண்ணீர் எல்லாம் களிப்பாய் மாற போகிறது. நீ வந்திருக்கிற இடம் சீயோன் பர்வதம், ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேம், முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இதுவரைக்கும் பரலோகத்துக்கு போனா சந்தோஷம் நினைச்சிட்டு இருந்தேன். இல்லையா, ஆண்டவர் இறக்கிட்டாரா? அதை நான் அங்க கொண்டு போன, இங்க இறக்கிட்டேன். அதை பரலோகத்தை விட்டு நான் இங்க இறக்கி கொண்டு வந்துட்டேன். எதை? சபையை கொண்டு வந்து விட்டேன். இனி கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். அடுத்தது இனி, அடுத்த வசனத்தை வாசிங்க. இல்ல இல்ல அதே வசனம். இனி மரணம் எங்க இல்ல? பரலோகத்தில் இல்ல. நம்ம அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், என்னை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, அவன் மரித்தாலும் திரும்ப பிழைப்பான். பாதாளத்தினுடைய வாசல்கள், மரணத்தின் வல்லமை சபையை மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா யோசிச்சு பாருங்க. அப்ப இனி என்ன இல்ல? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, கண்ணீரை மட்டும் துடைக்கல, இனி மரணம் இல்லை. இப்ப கவனிக்கணும், இனி மரணம் இல்லைன்னா அப்ப ஏற்கனவே எனக்கு மரணம் இருந்திருக்குன்னு அர்த்தம். எங்க இனிமே பசிக்காதுங்கன்னா அப்ப நேத்து வரைக்கும் பசி இருந்திருக்குதான்னு அர்த்தம். இனிமே உங்களுக்கு தாகமே இருக்காதுங்க அப்படின்னா நேத்து வரைக்கும். இனிமே உங்களுக்கு வியாதி வராதுங்கன்னா அப்ப நேத்து வரைக்கும். அப்ப வசன கவனிங்க, இனி மரணம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? இது வரைக்கும் எது போராடிட்டு இருந்து உனக்குள்ள?
மரணத்தின் வல்லமைகள் இதுவரைக்கும் போராடிட்டு இருந்தது. ஆனா மரணத்தின் வல்லமை சபையை மேற்கொள்ள முடியாது. இப்ப சபைக்குள்ள நீங்க வந்துட்டீங்களே, இனிமேல் பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்ள முடியாது. இனி மரணம் இல்லை. மரணமே உன் கூர் எங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே? எல்லாவற்றையும் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இன்றைக்கு எனக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்ப இனிமே உங்களுக்கு என்ன இல்ல? பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்களேன். இனி உங்களுக்கு சாவே கிடையாதுங்க. இப்ப யாராவது ஏதாவது நினைச்சிட்டே இருப்பாங்க, அவங்கள அந்த நேரத்தில் நீங்க வந்துட்டாங்க உங்க வீட்டுக்கு அப்படின்னா உடனே அவங்கள பார்த்து என்ன சொல்லுவீங்க? ஏங்க இப்பதான் உங்களை பேசிக்கிட்டே இருந்தாங்க, இப்பதான் கவனிக்கிறீங்களா? இப்பதான் உங்களை பத்தி பேசிட்டே இருந்த உடனே உங்களுக்கு எவனாவது அப்படி வாழ்ந்து பார்த்துருக்கீங்களா? அவன் நினைப்பான், உன்னை பார்த்து நான் 100 வயசு வாழ்றதை விட. அப்போ அவன் சொல்லுவான், இப்போ அவரை பத்தி பேசும் பொழுது, அவரை பத்தி நினைக்கும் பொழுது ஒரு போன் பண்ணாலோ டக்குன்னு உடனே நீங்க அதைத்தான் சொல்லுவீங்க. இல்ல இப்பதாங்க உங்க நினைச்சேன், உடனே நீங்களே போன் பண்ணிட்டீங்களே அப்படி சொல்லுவீங்க இல்லையா? இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருத்தர் நினைக்கும் பொழுது அவரை பத்தி பேசினாலோ, ஒருத்தர் நினைக்கும் பொழுது அவர் நேர்ல வந்துட்டாலோ, இல்ல அவர் குரலை கேட்டுட்டாலோ, ஒரு போன்ல பேசிட்டாலோ நீங்க இதை சொல்றீங்களே, நான் உங்களுக்கு இப்போ ஒரு உண்மையை சொல்லட்டுமா? நீங்க ஒரு மனுஷனை, சாதாரண ஒரு மனுஷன் நினைச்சு அவனை பார்த்துட்டாலே, அவனை பேசிட்டாலே நீங்க 100 வயசு இருப்பீங்க அப்படின்னு இந்த உலகம் சொல்லுதுன்னா, ஒருத்தரை பத்தி இங்க நினைச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒருத்தரை பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம், அவர் உண்மையாகவே மரணத்தை ஜெயித்து எழுந்தவர். அப்படியானால் உனக்கு இனி மரணம் இல்லை. இயேசுவை நினைக்கும் பொழுதே மரணம் உன்னை விட்டு வெளியே போய்விடும். அவரை நினைக்கும் பொழுதே வாதை உன்னை விட்டு வெளியே போய்விடும். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே அவர் வந்துட்டாராம். இப்ப அவர் பார்த்துட்டு உடனே உங்களை பத்தி என்ன சொல்வார்? இயேசுவை உங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தேன், இப்பதான் திடீர்னு என்ன பண்ணிட்டீங்க, நீங்க பேசிட்டீங்களா ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லார், என்னை நினைக்கிற நாளெல்லாம் உன் ஆயுசு நாட்கள் கூடிக்கொண்டே போகுமே, குறைப்பு. அல்லேலூயா. மரணம் இல்லை. அடுத்தது வாசிங்க. இல்ல அதுக்கு முன்னாடி ஒண்ணு விட்டீங்க. இனி மரணம் இல்லை, இனி துக்கம் இல்லை. அது சேர்த்துக்கணும். ஏன்னா இனி எல்லாமே போட்டிருக்கு, ஒவ்வொன்றுக்கும் போடல, எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா போட்டாச்சு. அப்ப இனி துக்கம் இல்லை அப்படின்னா அப்ப இதுவரைக்கும் என்ன இருந்திருக்கு? நம்ம வாழ்க்கையில துக்கம் இருந்திருக்கு. ஆனா ஆண்டவர் சொல்றார், இனி உனக்கு துக்கம் இல்லை. ஏனென்றால் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். பைபிள் என்ன சொல்லுகிறது? உங்கள் கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இனி கண்ணீர் இல்லை, மரணம் இல்லை, துக்கம் இல்லை. அல்லேலூயா. அடுத்தது வேதம் சொல்லுகிறது, அலறுதல் இல்லை. அடுத்தது வருத்தமும் இல்லை. முந்தினவைகள் ஒழிந்து போயின என்று விளம்பினது. அல்லேலூயா. சோ இதுவரைக்கும் இருந்த நாட்கள், கடந்த நாள் வரைக்கும் இருந்தது, நேற்றைக்கு இருந்த அந்த சஞ்சலம், அந்த போராட்டம், அந்த வருத்தம், அந்த கண்ணீர், இதெல்லாம் வச்சு கர்த்தர் இதோடு மாற்றுகிறார். இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் பரலோகத்துக்கு போனாதான் நடக்கும் நினைக்காதீங்க. அது பரலோகத்திலிருந்து இறங்கி வந்துருச்சு பூமிக்கு. அல்லேலூயா. நம்ம பரலோகத்துக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, ஆனா சபையை எங்க இருந்தா வந்திருக்கு? பரலோகத்திலிருந்து தான் வந்திருக்கேன். நான் உங்களுக்கு உண்மையை சொல்லட்டுமா? சபை முதலாக தேவன் எங்கே தெரிந்து கொண்டாரா? வாசிங்க, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க. பரிசுத்தம் உள்ளவர்களும் குற்றம் இல்லாதவர்களுமாய் இருப்பதற்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள். அப்போ எப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்டார்? உலகமே உண்டாகவில்லையா? உலகமே உண்டாகவில்லை. ஆனா அந்த உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் என்ன செய்தார்? உங்களை தெரிந்து கொண்டார். இப்ப பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லுங்க, இன்னைக்கு இந்த இடத்துக்கு நீங்க வந்திருக்கலாம், ஆனால் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இயேசப்பா உங்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. ஐயா நைட்டெல்லாம் டியூட்டி பார்த்துட்டு, ஐயா நைட்டெல்லாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு முதல் ஆளா இன்னைக்கு அவர் இங்க வந்து உட்கார்ந்து இருக்கிறாரு. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நம்மலாம் நைட் டியூட்டி பார்த்துட்டு வந்தோம்னா எப்படி உட்காருவான்? பூரா அப்படிதான், கழுத்து கீழே தான் இருக்கும். ஆனா ஐயா துளி கூட கண்ணை மூடல. தேவ சமூகத்தில் இருக்கிறபடினால் தேவன் தம்முடைய பலனை அவருக்கு தருவார். அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான கஷ்டங்களை கர்த்தர், கண்ணீரையும் அவர் மாற்றி போட போகிறார். ஒரு பழமொழி சொல்லுவான் தெரியுமா? நம்ம கையில வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய் என்ன பண்ணுவோமா, ஒரே சுத்திட்டு வந்துருவானா, எங்கேயுமே கிடைக்கலன்னு. அந்த மாதிரி ஆண்டவர் சபையை பக்கத்திலே உங்களுக்கு கையில வச்சிருக்கிறாரு. பட் இன்னைக்கு தான் அந்த வெண்ணெய் நெய்யாக மாற போகிறது உங்க வாழ்க்கையில. அல்லேலூயா.
சோ கர்த்தர் எல்லாவற்றையும் புதிதாக்குவேன். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர் என்ன சொல்லுகிறாரா? இதோ நான் சகலத்தையும், வாசிங்க வாசிங்க 5வது வசனத்தை வாசிங்க. எப்படி பரலோகத்தை திரும்ப புதுசாக்கணுமா? இல்ல, பரலோகத்தை புதுசாக்க வேண்டிய அவசியம் இல்லை. எதை தான் ஆக்கணும்? இங்கதான் இது நடக்க வேண்டியது. இப்ப சிங்காசனத்தில் வீற்றிருக்கவர் சொல்லுகிறார். ஏன்னா பரலோகத்தில் எதுவும் பழசாகல புதுசா மாத்துறதுக்கு. பட் இதை சபையை சொல்லுகிறார், நான் சகலத்தை என்ன செய்கிறேன்? புதிதாக்குவேன். பின்னும் அவர் இந்த வசனங்கள் சத்தியமும் உண்மையான இவைகளை எழுது என்றார். அல்லேலூயா. நீங்க எழுதிங்க. எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறீங்களா? அப்படியே இதை எழுதுன்னு சொல்லிட்டார்ல, அப்படியே எழுதிங்க. நீங்களே இனி எனக்கு என்ன இல்லை? கண்ணீர் இல்லை, கலக்கம் இல்லை, மரணம் இல்லை, வேதனை இல்லை, எல்லாம் இன்றோடு மாறுகிறது. அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறார். ஒரு புதிய மனுஷனாய், புதிய சிருஷ்டியாய், புதிய சாயலை கர்த்தர் இன்றைக்கு கொடுத்து இந்த கர்த்தருடைய நாளிலே உன் வாழ்க்கை மாற்றுகிறது. தேவனுடைய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதித்து தான் இங்கே அனுப்ப போகிறார். அல்லேலூயா. அப்ப சபை என்பது நம்ம நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேத்து உண்டானது கிடையாதான். உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே தேவன் யாரையெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கிறார், அவங்க தான் எங்க வர முடியும்? இங்க வர முடியும். நம்ம போய் எல்லா ஊருக்கு போறோம், சத்தியத்தை சொல்றோம், சுவிசேஷத்தை சொல்றோம். அது நம்மில் விழுந்த கடமை. இயேசு குறித்து நாம் சொல்ல வேண்டும். ஆனால் அவர் யாரை தெரிந்து கொண்டிருக்கிறாரோ, உலக தோற்றத்துக்கு முன்பாக யாரை முன்குறித்தாரோ அவர்கள் தான் என்ன செய்கிறார்கள்? இயேசுவை ஏற்றுக்கொள்கிறார். இப்ப சங்கீதத்தில் 87 வாசிச்சீங்களே, அங்க என்ன வாசிச்சீங்க? சியோனை குறித்து அவர் பேர் எழுதும் பொழுது 87 4 5 5வது வசனமா வாசிங்க. சியோனை குறித்து இன்னான் இன்னான் அதிலே பிறந்தான் என்று. சியோன்னா என்னன்னு சொன்ன? இப்பதான் சபைன்னு சொன்ன. சபையில பிறந்தாங்கன்னா என்ன அர்த்தம்? யார் வராங்களோ அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க? புதுசா பிறந்திருக்கிறாங்கன்னு அர்த்தம். அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னைக்கு இப்ப நீங்க வந்திருக்கிறீங்க, ஐயா இன்னைக்கு வந்திருக்கிறான்னு வச்சீங்களேன், இப்பதான் புதிதாய் பிறந்த குழந்தை அவரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்க இப்பதான் வயசு ஆரம்பிக்க போகுது, இன்னும் ஒரு வயசு ஆகல உங்களுக்கு. அல்லேலூயா. ஒரு புதிதாய் பிறந்த குழந்தைய போல ஆண்டவர் உங்களுடைய பேரை எங்க எழுதுறாரா? என்ன பேர் எழுதுவார் நினைக்கிறீங்க? நீங்க வைக்கிற பேரா, இல்ல நாங்க வைக்கிற பேரா, இல்ல வீட்டுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேர் வைப்பாங்க இல்லையா, அந்த பேரா? அதெல்லாம் தெரியாது. சபை என்பதுதான் உங்க பேரே. அல்லேலூயா. சோ தேவன் உங்களை என்ன செய்திருக்கிறாரா? முன்குறித்து அவர் என்ன பண்ணியிருக்கிறாரா? பெயர் எழுதி வைத்திருக்கிறாரா? அப்ப யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நம்ம நினைக்கிறபடி நம்ம ஏதோ வரோம் அப்படி நம்ம நினைச்சுக்கலாம், ஏதோ ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னு நினைக்கலாம். இல்ல, தேவன் உங்களை எந்த இடத்தில் அழைத்து வைத்திருக்கிறார் அந்த இடத்துல தான் கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? உங்களை கொண்டு வருவார். அந்த இடத்தை விட்டு யாரால் என்ன செய்ய முடியாது? உங்களை பிரிக்கவே முடியாது. ஏனென்றால் இது மனுஷன் இணைத்தது அல்ல, இது தேவன் இணைத்தது சபை. அல்லேலூயா. சோ கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து ஆண்டவர் உங்களை பெருக செய்வாராக. இப்பொழுது தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள் தெரிந்து கொண்டார் சொன்ன பண்ணீங்களா? எப்ப தெரிந்து கொண்டாரா? உலக தோற்றத்துக்குள்ள. யாருக்குள்ள தெரிந்து கொண்டாரா? கிறிஸ்துவுக்குள்ள தெரிந்து கொண்டார். இப்ப ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 29வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29. இருக்கும் பொருட்டு நல்லா வாசிங்க. தேவன் எவர்களை முன் அறிந்தாரோ முன் குறித்தார் அப்படின்னு சொன்ன. அது உலக தோற்றத்துக்கு முன் குறித்தார் சொன்ன. அதுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்திருக்கு. அதுக்கு முன்னாடி என்னதுன்னா, முன் அறிந்தவர்களை முன் குறித்தாரா. அப்ப முன் அறிந்தவர்கள்னா என்னது? கம்ப்ளீட்டா அவங்களை பத்தி தெரியும். உலகத்தினுடைய கடைசியில நம்ம இருக்கிறோம், பிறந்திருக்கிறோம் இல்லைங்களா? ஆனா உலகமே உண்டாறதுக்கு முன்னாடியே உங்களுடைய பிறப்பிலிருந்து நீங்க கடைசி ஆண்டவர்ட்ட வர வரைக்கும் வாழ்க்கையில் நடக்க போற எல்லா சம்பவங்களையும் தேவன் முன்கூட்டி என்ன பண்ணியிருக்கிறாரா? அறிந்து. அதனால்தான் முன் அறிந்தவர்களை முன் குறித்தார். அறிந்ததுன்னா என்ன? எல்லாமே டோட்டலா அவங்களுடைய பிளஸ் மைனஸ் மொத்தம் 100% அவருக்கு தெரியுது. கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம், எல்லா காலத்திலையும் அவர்கள் எப்படியெல்லாம் ஏறுவார்கள் இறங்குவார்கள் எல்லாவற்றையும் அறிந்து தேவன் என்ன பண்றாரா? தெரிந்து கொண்டிருக்கிறார். யோசித்து பாருங்க. இப்படி ஒரு தெய்வத்தை இந்த உலகத்தில் நீங்க எங்க போனாலும் பார்க்க முடியாது. அதனாலதான் நீங்களால் என்னை தேடி வர முடியாது. அதனால நானே உங்களை தேடி வந்து விடுகிறேன். அல்லேலூயா. நம்ம தேடி போற தெய்வங்கள் வேற நிறைய இருக்குது, அது நம்ம உண்டாக்குனது. பட் நம்மளை உண்டாக்குறவர் நம்மளை தேடி வந்துட்டார். அல்லேலூயா. இதான் வித்தியாசம். நம்ம எதெல்லாம் உண்டாக்குறோமோ நம்ம தான் தேடி போகணும். ஆனா நம்மளை உண்டாக்குனவர் நம்மளை தேடி வந்துட்டார். அல்லேலூயா. சோ அப்படிப்பட்ட ஒரு ஜீவன் உள்ள தேவன் அவர் வந்து உங்களை முன் அறிந்து அதன் பிறகு என்ன செஞ்சிருக்கிறாரா? முன் குறித்திருக்கிறார். அப்ப நம்முடைய வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் உங்களுடைய நீங்க என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம். ஏனென்றால் எதை நடந்ததோ எல்லாவற்றையும் தேவன் ஏற்கனவே அவர் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். இன்னும் சொல்ல போனா வேதம் சொல்லுகிற சங்கீதம் 139 என் உட்காருதலையும்
என் எழுந்திருக்கிறதையும் நீ அறிந்திருக்கிறீ. நம்ம ஒரு நாள் எத்தனை முறை உட்காருவோம், எத்தனை முறை எழுந்துக்குவோம், நமக்கே தெரியாது. அப்படிதானே? இதெல்லாமா ஏன் ஞாபகம் வச்சுக்குவாங்க? எத்தனை முறை உட்கார்ந்தேன், எத்தனை முறை எழுந்தேன், எவ்வளவு தூரம் நடந்து, இதெல்லாமா ஞாபகம் வச்சுப்போம். இதெல்லாம் நம்மளே வச்சுக்க மாட்டோம். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீ எத்தனை முறை உட்கார எழுந்துக்கிறன்றது வரைக்கும் அவர் அறிந்திருக்கிறாரா. இப்படிப்பட்ட உன்னுடைய இருதயத்தின் நினைவுகளை தூரத்திலிருந்தே அவர் அறிந்து விடுகிறாரா. அல்லேலூயா. அதனாலதான் பரிசேயர்கள் எல்லாம் என்ன சிந்திக்கிறார்கள் என்பதை அவர் அறிந்து சொல்லுவாரு. நீங்கள் தவறான எண்ணம் கொள்ளுகிறீர்கள், அப்படி இல்லைன்னுவார். இவங்க நினைப்பாங்க, ஐயோ உடனே பயம் வந்துடும் அவங்களுக்கு. என்ன நம்ம நினைக்கிறதெல்லாம் இவர் சொல்லிடுறாரு, இப்படி எப்படியாப்பட்டவரே தெரியல, பேசத்தான் முடியல, நினைக்க கூட முடியலையா, உடனே தெரிஞ்சிருது அவருக்கு. அப்ப யோசிச்சு பாரு, நீ பேச கூட தேவையில்லை, இயேசுவே நினைக்கிற பத்தியா, அப்பவே உங்ககிட்ட வந்துருவார் அவரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவேன்னு சொல்றதுக்கு முன்னாடி இயேசுவே நினைக்கிற பத்தியா, அப்பவே வந்துட்டார் அவரு. நான் வந்துட்டேன், உங்ககிட்ட தான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு தேவன், எதையும் எதிர்பார்க்காதவர், எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையில பயங்கரமான பாவங்கள், எவ்வளவோ பெரிய பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிறது. அப்படிதானே? ஆனால் ஒருத்தர் சொல்றாரு, ஒரு பெரிய ஊழியக்காரர், ஒரு பெரிய அவர் இறந்துட்டார். 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்தவர். நோவாவினுடைய வெள்ளம் வந்தது பார்த்தீங்களா? அப்போ மலைகள் கூட என்ன செய்ததா? மூழ்கி விட்டது. அப்போ எப்படியாப்பட்ட வெள்ளம் வந்திருக்குல்ல. மனுஷனுடைய பாவம் மலை மாதிரி, அதை மூடுகிற ஜலப்பிரளயம் தான் தேவனுடைய அன்பு. அல்லேலூயா. நம்ம பாவம்லாம் எப்படி இருக்குதா? மலை மாதிரி இருக்குதான். ஜலப்பிரளயத்தில் எப்படி அது மூடி விட்டதோ, அன்னைக்கு அழிவு வந்து மூடி விட்டது, இப்போ அன்பு மூடி விட்டது நம்மளே. அல்லேலூயா. இதற்கு ஒரு வசனத்தை அவர் சொன்ன பொழுது எத்தனை முறை படிச்சிருந்தாலும் இப்போ புதுசா எனக்கு அது ஆச்சரியமா தெரிஞ்சுது. வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரத்தில், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிச்சு பாருங்களேன். எபேசியர் 2:3-4 வாசிங்க. அதுதான் அவர்களுக்குள்ளே நடந்து மாம்சமும் மனசு விரும்பினதை, எனக்கு பிடிச்சதை நான் செய்வேங்க, அப்படிதான். மனசு விரும்பினதை செய்து கோபாக்கினையின் பிள்ளையா இருந்தோமா. கோபாக்கினை, கர்த்தரை தேவனை கோபப்படுத்துகிற பிள்ளையா இருந்தோம். அப்படின்னா நம்ம மேல என்ன வந்திருக்கணும்? இப்போ உங்கள் பிள்ளை உங்களை கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது, டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுவீங்க? 2 போடுவீங்க. இப்போ இந்த 2 பசங்க இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க? ஆமாம், 2 வாங்கின்னு தான் வெளியே போயிருக்கிறாங்க. இப்போ அவங்க 2 பேரால தான் இவங்க சண்டை போட்டு 2 போட்டாங்க, அவங்க ஒன்றாயிட்டாங்க இப்போ வெளியே போய். அதனால இந்த குழந்தைங்க கூட சண்டையில் தலையை என்ன பண்ணக்கூடாது, போடவே கூடாது. அவங்கள நம்பி ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய முடியாது. இவங்க சண்டை போட்டுக்கிறாங்க, நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் சண்டை போடுவீங்க, அவங்க ஒன்றா விளையாடிட்டு இருப்பான் வெளியே. அதனால கவனிங்க, இப்போ டார்ச்சர் பண்றோம், குழந்தைன்னு தெரியுது, இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நம்மளால என்ன பண்ண முடியல, பொறுத்துக்க முடியல. பலான்னு ஒன்று வச்சிடறோமா, ஏன் சத்தம் போடுது. இப்போ நீ போட்ட உடனே சத்தம் குறையுமா அதிகமாகுமா? இன்னும் அதிகமாக தான் ஆகும். அப்படிதானே? ஸோ அப்போ யோசிச்சு பாருங்க, இப்போ நம்மளும் அவரை தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறோம் ஆண்டவரை, ரொம்ப அவரை அப்படி இருக்கிறோமா? நம்ம கோவாக்கினின் பிள்ளைகளா இருந்தோமா? ஆனா நம்ம மேல என்ன நடந்தது பாருங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிங்க பார்ப்போம். தேவனோ அப்படியே கோவத்துல அவர் ஐஸ்வர்யமாகல, எரிச்சல் ஐஸ்வர்யம் உள்ளவராய் மாறல. டார்ச்சர் பண்றீங்க பார், அவருக்கு ஆத்திரம் அதிகமா வரல. அவர் எதில் ஐஸ்வர்யமானாரா? இரக்கத்தில். எப்படிங்க ஒருத்தர் டார்ச்சர் பண்ணும் பொழுது, எரிச்சல் ஊட்டும் பொழுது, கோபப்படுத்தும் பொழுது, கோபாக்கினின் பிள்ளையா நான் மாறும் பொழுது அவர் எப்படி மாறிட்டாரா? இரக்கத்தில். அப்படி ஆப்போசிட்டா மாறிட்டார் பாருங்க. அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்படி வாசிக்கணும், மிகுந்த அன்பினாலே அப்படின்றீங்க. அதனாலதான் 2000 வருஷமா இன்னும் நம்ம மேல பொறுமையாவே இருக்கிறார், நம்ம பண்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்களேன், நம்ம எப்போ பிறந்தோம், எப்போ வளர்ந்தோம், எத்தனை வருஷங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்தோம். ஆனா இப்போ ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறோம், வந்திருக்கிறோம். அப்படி அப்போ இத்தனை வருஷம் அப்போ நம்ம மேல எப்படி தான் இருந்துக்கிறாரு? பொறுமையா தானே இருந்துக்கிறாரு. நானும் விக்கிரக ஆராதனை போயிருக்கிறேன், எங்க அம்மா அப்பா போயிருக்கிறாங்க, எங்க குடும்பம் போய் பண்ணியிருக்கிறாங்க, நம்ம எல்லாரும் அப்படி தானே பண்ணிட்டு இருந்தோம். அப்ப கோவம் வந்திருக்குமா இல்லையா? ஆண்டவருக்கு போட்டு தள்ளி இருக்கணுமா இல்லையா? பண்ணல பாரு. ஏன் தெரியும், நான் அப்படி என்ன மாறிட்டேன். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராகி நம்மிடத்தில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த, சத்தமா சொல்லுங்க, அப்படி இழுத்து சொல்லணும். நீங்க 2 நிமிஷம் கூட இழுக்கிறது உங்களுக்கு கஷ்டமாகுது, அவர் 2000 வருஷமா இழுத்துனுக்கிறார் உங்களுக்கு. எப்படி மிகுந்த, இன்னொரு தடவை சொல்லுங்க. ஒரு நிமிஷம் கூட உங்களால இழுக்க முடியல பாத்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம மேல எப்படி இருக்கிறாரா? மிகுந்த அன்பு, இரக்கத்தில் ஐஸ்வர்யம். அவர் எதில் ஐஸ்வர்யம் உள்ளவரா?
இரக்கத்தில் அவரை போல இரக்கமா இருப்பவர்கள் யாருமே கிடையாது இந்த உலகத்துல. அல்லேலூயா. அதனாலதான் கோபம் வர்றதுக்கு முன்னாடி அவருடைய இரக்கம் நம்மளை மூடிருச்சான். அதனால இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, அப்பா பிதாவே என்று சொல்லும்படி கூப்பிடும்படியாக இன்றைக்கு அவர் சமூகத்தில் வந்து நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஏதாவது தப்பான சொல்லுவா, இனிமே நான் அப்பானே நீ கூப்பிடக்கூடாது. ஏன்? ஆமா, நீ பண்ணது ரொம்ப ஓவர், அதனால இனிமே என்ன கூப்பிடாது, என்ன என் அப்பானே கூப்பிடாத நீ அப்படின்னு சொல்லி கோச்சின்னு போயிடுமா இல்லையா? அப்படிலாம் நம்ம பண்ணியிருந்தோம், எவ்வளோ நம்ம பண்ணியிருப்போம். ஆனால் எல்லாத்தையும் பண்ணிட்டு நம்ம என்னன்னு கூப்பிட்றோம், அப்பா அப்படின்னு சொன்ன உடனே அவர் அப்படியே என்ன பண்ணிடுறாரா, ஐயோ என் புள்ள வந்துருச்சு, என்னென்னமோ பண்ணியிருக்கோம் அது. ஆனால் அந்த அப்பான்னு உடனே இந்த எங்க டேவிட் போயிட்டாரா, இப்போவே அப்பா சொல்லு அப்பா சொல்லுன்றார். அது 2 மாதம் தான் முடிஞ்சிக்குது, இப்போதான் 3 மாதம் ஆக போகுது. உடனே அப்பா சொல்லு அப்பா சொல்லுன்றா. இரு, ஒரு நாள் சொல்லுவோம், சும்மா சொல்லுவோம், அப்போ நீ வாயை மூடுன்னுவேன். அப்படிதானே? இப்போ நமக்கே நம்ம புதுசா பிறந்த புள்ள சொல்றது தான். இப்போ உனக்கு பிறந்து 1 வயசு 2 வயசு ஆயிடுச்சு, அது சும்மாப்பா மா 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 உனக்கு டார்ச்சரா எரிச்சலா இருக்கும். ஆனா இதுவே நீ முதல் முறையா அப்பா சொல்றதுக்கு ரொம்ப வெயிட் பண்ணுவேன். அப்படிதானே? அப்பா சொல்லுமா அப்பா சொல்லுமா அப்படிதானே வெயிட் பண்றோம் முதல் முறையா கேட்கறதுக்கு. அப்படி எல்லாருக்கும் ஆசை இருக்கும்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், புதுசா ஒருத்தவங்க வராங்க பத்தி ஆண்டவர் ஆலயத்துல, அவங்க அப்பான்றதை கேட்கறதுக்கு அவ்வளவு சந்தோஷப்படுறாரு. அல்லேலூயா. அப்போ யோசிச்சு பாருங்க, அந்த அப்படிப்பட்ட இரக்கம் ஆண்டவர் யார் மேல வச்சிருக்கிறாரு, நம்ம ஒவ்வொருத்தர் மேலையும் வச்சிருக்கிறாரு. அதனால தேவனுடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை அப்படின்னு பைபிள் சொல்லுகிறது. சோ தேவனை ஏற்றுக்கொள்ளுகிற, அவரை தேடி வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில இதுவரை நடந்ததும் சரி, இனி நடக்க போவதும் சரி, இனிமே உங்கள் வாழ்க்கையில எல்லாவற்றையும் அவர் நன்மையாகவே மாற பண்ணுவார். அல்லேலூயா. சரி, இப்போ நீங்க அதே வசனத்தை தொடர்ந்து வாசிங்க. ஓகே, இப்போ நீங்க ரோமருக்கு வந்துருங்க. 8ஆம் அதிகாரத்துக்கு 29 வாசிச்சீங்க இல்லையா, அதை வாசிச்சிருங்க. நான் வேற ஒரு மெசேஜ் ரெடி பண்ண, அது வேற எப்படியே வண்டி போயின்னு இருக்குது. வாசிங்க சீக்கிரம். இருக்கும் பொருட்டு முன் அறிந்தாரோ சாயலுக்கு ஒப்பாகும்படிக்கு முன் குறித்தாராம். இது உலக தோற்றத்துக்கு முன்னே நடந்த விஷயம் சொன்ன, முன் குறித்தார். ஓகே, அதோட முடிக்கல. அடுத்து என்ன நடக்குது பாருங்க. எவர்களை முன் குறித்தாரோ அழைத்தும் இருக்கிறார், அழைத்தாரோ நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார், நீதிமான்கள் ஆக்கினாரோ மகிமை படி. இப்ப நல்லா கவனிங்க, தேவன் முன் குறித்தவர் என்ன செய்யறாரா, இப்போ அழைத்திருக்கிறார். இப்போ முன் குறித்தது எப்ப சொன்ன, அழைத்தது எப்போ, இப்பதான். சொல்லுங்க பக்கத்துல கை பிடிச்சு, நீங்க இப்பதான் வந்துக்கிறீங்க, அழைப்பு இப்பதான் வந்துக்குது, அழைக்கப்பட்டவர்கள் இப்பதான் வந்துக்கிறீங்க. ஆனா உங்களை முன் குறித்தது உலக தோற்றத்துக்கு முன்னே. அல்லேலூயா. இப்போ உலக தோற்றத்துக்கு முன்னாடி முன் குறிச்சிட்டு கடைசியா இந்த நவம்பர் மாசத்துல 4வது வாரமா, 4வது வாரத்துல என்ன தேதி இன்னைக்கு, 23ஆம் தேதி ஐயா வருவார்னு வெயிட் பண்ணிங்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ இரக்கம் இருந்தா, எவ்வளோ பொறுமை இருந்தா ஆண்டவர் இது வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரா, காத்து கொண்டே இருக்கிறார். சோ யோசிச்சு பாருங்க, நம்ம நினைக்கிறோம் நான் எவ்வளவு நாள் ஆசீர்வாதத்துக்கு காத்துக்கிட்டு இருக்கிறது. இல்ல, உங்களை ஆசீர்வதிக்கிறவர் உலக தோற்றம் முதல் உங்களுக்காக காத்து கொண்டே இருக்கிறார். அவரை தேடி வருகிற உங்கள் வாழ்க்கையில பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க இதுவரைக்கும் எதெல்லாம் தேடினீங்களோ, இயேசுவை தேடின பிறகு நீங்க தேடினது உங்களை தேடி வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நல்ல காத்திருக்கிறேன், அவர் எனக்காக காத்திருக்கிறார், உலகம் உண்டானது முதல் எனக்கு காத்துக்கிட்டு இருக்கிறார். நம்ம ஒரு 10 நாள் காத்திருங்கன்னா நமக்கு ரொம்ப டயர்ட் ஆயிடுது. ஒரு மணி நேரம் காத்திருங்க, ஜபத்தினால சோறு வந்துடுது. வாரத்தில் ஒரு நாள் வாங்க ஆண்டவர் சமூகத்தை வந்து காத்திருங்கன்னா, முடியல, டைம் இல்லை, வேலை இருக்கு அப்படின்றோம். ஆனா யோசிச்சு பாருங்க, உலகத்தையே உனக்காக உண்டாக்கிட்டு இன்ன வரைக்கும் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாரா, வருவார் 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 அப்படின்னா எவ்வளவு அன்பு உங்க மேல. நீங்க நினைக்கிறதுலாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அவர் நினைக்கிறது 24 மணி நேரத்துல எத்தனை மணி நேரம் நீங்க நினைப்பீங்க? காலைல உயர்ந்த உடனே அவசர அவசரமா ஜோம் பண்ணிட்டு ஓடுவீங்க, ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம், அதுக்கே டைம் ஆயிடும் வேலைக்கு போறதுக்கு. அதுக்கு ஒரு வேலை போனா வேலையில அந்த வேலையை தான் நினைச்சிட்டு இருக்கணும். வீட்டுக்கு வந்த பிறகு வீட்டு வேலையை நினைக்கணும், பிள்ளைங்களை நினைக்கணும், குடும்பத்தாரை நினைக்கணும், அவங்களுக்கு வேண்டியது செய்யணும் நினைக்கணும். இப்படி தானே. கடைசியா தூங்கும் போது அப்பா ஏசப்பா பாத்துங்க ஆண்டவரே, அவ்வளவுதான். எழுந்த உடனே ஒரு ஏசப்பா, படுக்கும்போது
2 ஏசப்பா தான். 2 நிமிஷம் தான் நீ நினைக்கிற. அந்த 24 மணி நேரமும் உன் நினைவாகவே அவர் இருக்கிறார். எதுக்கு 2 ஏசப்பா போடுவேன்னு? காலைல ஒரு ஏசப்பா போட்டுட்டு நைட்டு தூங்கும்போது ஒரு ஏசப்பா போடுற பத்தியா? இதுக்கு 24 மணி நேரம் வெயிட் பண்றாரு அவர். சில நேரத்தில் அது கூட சொல்ல மாட்டேன், தூங்கிடுவோம். ஆட பாவி டே, கொஞ்சமான மனசாட்சி இருக்கா உனக்கு? அப்ப யோசித்து பார்த்தீங்களா? தேவன் நம்ம நினைக்கிறதுனா சும்மா. வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலை காக்கிறவர் அவர், தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. நமக்கு தூங்கிட்டு எழுந்து வந்தாலும் இங்க வந்த பிறகு ஒரு தூக்கம் வரும் பார்த்தீங்களா? அது ரொம்ப இன்பமானது. தூங்கிட்டு தான் வருவோம். ஐயா மாதிரி கண்ணு முழிச்சு டியூட்டி பார்த்துட்டு வரல. நான் எப்போ எழுந்து வருவேன், வெளியே பாட்டு ஓடினே இருக்கேன், ஐயா எழுந்து அப்படியே போயினே இருப்பார். ரொம்ப சின்சியரா டியூட்டி பார்க்கறது ஒரே ஆள் இவர் தான். மீதி பேர்லாம் இந்திக்காரனுங்க, எப்படியெல்லாம் ஏமாத்தலாமா ஏமாறு. அதனால நைட்டு ஃபுல்லா. அதனால எங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? கதவை திறந்துட்டு எல்லாத்தையும் வெளியவே போட்டு தூங்குவாங்க இவங்க, எந்த பிரச்சனையும் கிடையாது. ஏன்னா பக்கத்திலே உட்காந்துக்கிறார் நமக்கு. நாங்க சம்பளம் கொடுத்து வாட்ச்மேன் டியூட்டி வேலைக்கு வச்சா எப்படி இருப்போம், அந்த மாதிரி இப்போ நாங்கள் இருக்கிறோம் எல்லாரும். இந்த தெருவு அப்படிதாங்குது. யோசிச்சு பார்த்தீங்களா? நான் எதுக்கு சொல்றேன்னா, அவர் எப்படி பார்க்குறாரோ கண் விழித்து, நான் எதுக்கு சொல்றேன், உங்களை ஒவ்வொருத்தரையும் அப்படிதான் தேவன் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நம்ம மேல் வைத்திருக்கிற அன்பு அது மாறவே மாறாதது. நம்ம மற்றவர்கள் மேல வைக்கிற அன்பு மாறும், குறையும், ஏதாவது எதிர்பார்க்கும். இப்ப நான் கேட்கிறேன், நீங்கள் பிள்ளைகளாகவே இருக்கிறீங்க, கணவன் மனைவியா இருக்கிறீங்க, தாய் தகப்பனா இருக்கிறீங்க, எல்லாம் இருக்கிறீங்க. இப்ப நீங்க நேசிக்கிறீங்க, உங்க குடும்பத்தை நேசிக்கிறீங்க இல்லையா? என்ன எதிர்பார்த்து நேசிப்பீங்க? எந்த எதிர்பார்ப்பு இல்லையா? எதுவுமே இல்லையா? எதுவுமே கிடையாதா? எதுவுமே இருக்கு. இப்ப இல்ல, அப்புறம் இருக்கும். வயசான பிறகு நான் உன்னை எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு எவ்வளோ நான் என்ன பண்ண வேலை செஞ்சு உன்னை காப்பாத்தினே, உன்னை வளர்த்தனே, உன்னை படிக்க வச்சனே, எத்தனை போடுவீங்க. நீ எனக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டிய, எனக்கு முடியலன்னா கூட என்னை பார்த்துக்க மாட்டிய, என்ன ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக மாட்டிய, என்ன கவனி விசாரிக்க மாட்டிய, கேட்போமா இல்லையா? ஏதோ ஒன்று எதிர்பார்ப்பு இருக்கும். எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு அன்பு இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அந்த எதிர்பார்ப்பு என்பது மாறும், இளமையிலே மாறும், முதுமையிலே மாறும், மாறிக்கொண்டே. ஆனால் கவனிங்க, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உயிரையே கொடுத்த ஒரு அன்பு நம்முடைய இந்த உலகத்தில் இயேசுவின் அன்பு ஒண்ணுதான். அல்லேலூயா. எதையும் எதிர்பார்க்கவில்லை உங்களிடத்தில். ஏன்னா ஏதாவது எதிர்பார்க்கும் நடக்கும் என்று நினைத்தால் நடக்காது என்பது அவருக்கு தெரியும். அதனால் எதிர்பார்க்கவில்லை. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இவன் எதுக்கு இதை செய்வான், இவன் எனக்கு அதை பண்ணுவான் அப்படின்னு அவர் யாருமே எதிர்பார்க்கறது இல்லையா? ஏன்னா அவருக்கு தெரியும் இவன் செய்ய மாட்டான். அப்புறம் எதுக்கு நான் எதிர்பார்க்கணும்? அப்ப எந்த எதிர்பார்ப்பும், நிபந்தனையே இல்லாத, கண்டிஷனே இல்லாத ஒரு அன்பு, மாறவே மாறாத ஒரு அன்பு. அன்பு என்பதற்கு வேதம் எதை அர்த்தமாக சொல்லுகிறது என்றால், ஜீவனை கொடுப்பதுதான் அன்பு. இப்போ மனைவி இறந்து விட்டால் என்று கணவன் இறந்து விடுவாரா? நோ. அது ஒரு காலம் இருந்தது இல்லையா? என்ன செய்வாங்க? கணவன் இறந்து விட்டால் என்ன செய்வாங்க? உடன்கட்டை ஏறுதல் அப்படின்னு ஒரு பணி. இதெல்லாம் கிறிஸ்தவர்கள் வந்து ஒழித்தார்கள். இல்லைன்னா இன்னும் மூட நம்பிக்கையில் நம்ம நாடு இருந்திருக்கும். அப்போ அந்த மனைவியை சேர்த்து கட்டி வச்சு என்ன பண்ணிடுவாங்களாம்? எரிச்சிடுவாங்களாம். பார்த்தீங்களா எப்படிலாம் இருந்திருக்கிறாங்க? அதெல்லாம் தடை செய்யப்பட்டது. பிள்ளை இறந்துருச்சு, தாய் தகப்பன் இறந்துருவாங்களா? தாய் தகப்பன் இறந்துட்டாங்க, பிள்ளை இறந்துருமா? யாரும் உயிரை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் எந்த சம்பந்தமே இல்லாம ஒருத்தர் வந்து உங்கள் மேல வைத்த அன்பு என்னது என்பது அறிந்து கொள்ளும்படிக்கு தன் ஜீவனையே உங்களுக்காக கொடுத்து, நான் எவ்வளவு அதிகமாய் உன்னை நேசிக்கிறேன். பைபிள் சொல்லுகிறது, அப்படிப்பட்ட அன்பின் ஆழமும் அகலமும் உயரமும் இன்னதென்று அறிவிக்கட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ளுங்கள், அப்பொழுது தேவ சமாதானம் உங்களுக்குள்ள வந்துவிடும். அல்லேலூயா. உலகத்தில் வெளியே போய் எதையும் நீங்கள் தேட வேண்டாம். உங்களுக்குள்ள ஆண்டவர் வந்துட்டா எல்லாமே உங்களை தேடி வந்து விடும். தேவ அன்பு உங்களை தேடி வந்துடும். தேவ சமாதானம் உங்களை தேடி வந்துடும். தேவனுடைய நன்மைகள் உங்களை தேடி வந்துடும். ஏன்னா அவரே வந்துட்டார் உள்ள. அல்லேலூயா. அப்போ இவ கடைசி நாட்கள்ல இன்னைக்கு நம்ம ஒரு சின்ன ஒரு கூட்டம் இங்க இருக்கிற இத்தனை பேர் இங்க வந்து நீங்க உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா, அதை ஆண்டவர் எப்போவோ பார்த்து தேவன் என்ன செய்திருக்கிறாரா? உங்களை ஆராய்ந்து அறிந்து தேவன் உங்களை அழைத்திருக்கிறார். அழைத்தது மட்டுமல்ல, அடுத்தது என்ன வைத்திருக்கிறார்? நம்மளை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார். அப்போ முன்குறிக்கும் பொழுது அவருக்கு நீதிமான்களாக தேவன் நம்மை முன்குறித்தாரா? இல்லை. அழைத்த பிறகுதான் என்ன பண்றார்? நம்மளை நீதிமான்கள் ஆக்குகிறார். எப்படி நீதிமான் ஆக்குறாரா? இயேசுவின் ரத்தத்தினாலே நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைவுகள் எல்லாவற்றையும் இயேசு என்ன செய்கிறார்? அவருடைய கல்வாரி சிலுவையில அவர் சிந்தின ரத்தத்தினாலே நம்மை கழுவி சுத்திகரிக்கிறார். இப்போ நம்ம யாரு? நீதிமான்.
இப்ப நீங்க யாரு? பாவி அல்ல. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, இனி நீங்கள் பாவி அல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீதிமான்கள். அல்லேலூயா. நான் பாவிதான் இது வரைக்கும், ஆனா இனிமே நான் யாரு? நீதிமான். இந்த நீதி நான் என்னுடைய கிரியையினால் வந்தது அல்ல, இயேசுவின் ரத்தத்தினாலே வந்த நீதி. இது இயேசுவின் நீதி. அதனால் இப்ப நான் என்னவா மாறி இருக்கிறேன்? நீதிமானா மாறி இருக்கிறேன். அதனாலதான் ஒரு ஊழியர் இப்படி சொல்லுவாரு, சபைக்கு உள்ள எந்த விதமான பாவியும் இல்லை, சபைக்கு வெளியே ஒரு நீதிமான் இல்லை. அல்லேலூயா. அதாவது அவங்களுடைய பார்வையில், உலகத்தின் பார்வையில் அப்படி இருக்கலாமா, அது வேற. பட் பைபிள் என்ன சொல்லுகிறது? சபைக்குள்ள ஒருவரும் பாவி அல்ல, சபைக்கு வெளியே ஒருவரும். ஏன்னா நீங்க இது உள்ள வர்றது எப்படி பார்க்கணும்னா, இயேசுவின் சரீரமா பார்க்கணும். இயேசுவின் சரீரத்துக்குள்ள வந்துட்டீங்கன்னா நீங்க யாரு? இயேசுவின் ரத்தத்துக்குள்ள வந்துட்டீங்க, அப்ப நீங்க யாரு? நீதிமான். என்னுடைய கிரியை வைத்து அதை சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே உண்டாகிற நீதி. இப்போ உங்களை நீதிமான்கள் ஆக்கிட்டாரா? பாருங்க, ஒரு செகண்ட்ல நடக்குது பாருங்க. இதெல்லாம் எப்படி நடக்குது பாருங்க. அழைச்சாரு, முன்குறிச்சிட்டாரு, தெரிந்து கொண்டாரு. இதுக்கு தான் ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டு இருந்தாரு. இப்போ வந்த உடனே இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? நீதிமான் ஆக்கப்பட்டீர்கள். அடுத்து என்ன செய்யறாரா? மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். மகிமைப்படுத்துறதுனா இங்க மகிமைப்படுத்த முடியாது, உங்களை வெளியே கொண்டு போய் தான் என்ன செய்யணும்? மகிமைப்படுத்த வேண்டும். அப்பதான் எல்லாரும் சொல்லுவார்கள், நீ தேவனை தேடினபடியினால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்தார், உன்னை உயர்த்தினார், உன் வாழ்க்கையை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார். அல்லேலூயா. மகிமைப்படுத்தியும் இருக்கிறாரா, இல்ல மகிமைப்படுத்துவாருன்னு இருக்கா? என்ன சொல்றாரு? மகிமைப்படுத்தி இல்ல படுத்துவாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? படுத்திட்டாரியா உன்னை, இனிமே உனக்கு மகிமை தான், இனிமே உனக்கு கனம் தான், இனிமே உனக்கு புகழ்ச்சி தான். அல்லேலூயா. பாருங்க, ஒரு ஸ்டெப் எடுத்து ஆண்டவர் சமூகத்துக்குள்ள வந்த உடனே என்னுடைய வாழ்க்கையை என்ன செய்து மாறிவிட்டது. அப்ப தேவனை நீங்கள் நேசிக்கும் பொழுது, அவருக்கு நீங்கள் நன்றி செலுத்தும் பொழுது, அவரை நீங்கள் அதிகமாக நினைவு கூறும் பொழுது, அவருக்காக நீங்க எவ்வளவு தூரம் உறுதியாக அந்த பெற்றுக்கொண்ட அந்த அன்பிலே நிலைத்திருக்கிறீர்கள், பெற்றுக்கொண்ட இரக்கத்திலே நிலைத்திருக்கிறோமா? இதுதான் நம்ம இடத்துல தேவன் எதிர்பார்க்கிறாரே தவிர வேறொன்றும் அல்ல. இப்பொழுது நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார்னா எங்க வச்சு உங்களை மகிமைப்படுத்துறாரா? சபையை தான் என்ன செய்யறாரு? மகிமைப்படுத்துறாரா. ஏன் அதை மகிமைப்படுத்துறார்? என்ன காரணம்? சபையில யார் இருக்கிறது? யார் வாசம் பண்ணுகிறது? பரலோகத்திலே அவர் இருப்பதை பார்க்கிலும் அவர் எங்க இருக்க ஆசைப்படுறாரா? உங்க மூலமா உங்களுக்குள்ள இருக்கத்தான் அவர் ஆசைப்படுகிறார். அப்போ அவரே உங்களை தேடி வந்துட்டாரு, சகலத்தையும் உண்டாக்கின தேவன் அவரே நம்மை தேடி வந்துட்டார். அப்படி சொன்னா நமக்கு வேண்டிய எல்லா ஆசீர்வாதமும் என்ன செய்யும்? நம்மளை தேடி வந்துவிடும். அப்போ தேவனை தேடும் பொழுது, அதனாலதான் பைபிள் சொல்லுகிறது, நீ முதலாவது தேடு, அப்பொழுது எல்லாம். ஆமா, அப்படின்னா என்ன? குறைவா கொடுக்க மாட்டாரு. எப்படி கொடுப்பாரா? கூட கொடுப்பார். அப்ப நமக்கு ஆசீர்வாதம் வேணும் என்றால் ஆசீர்வாதத்தை தேட வேண்டாம். அங்கதான் ஒரு ரகசியம் இருக்கிறது. இப்போ நாங்க சபைக்கு ஏங்க போறோம் அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவீங்க? சபைக்கு வாங்க, ஆண்டவர்கிட்ட வாங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? சபைக்கு வாங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதாவது ஒரு சின்ன வித்தியாசம் தான். தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுவதற்கும் ஆசீர்வாதத்தின் தேவனை தேடுவதற்கும் ஒரு சின்ன வித்தியாசம் தான். புரியுதா நான் சொல்றது? புரியுதா இல்லையா? பக்கத்தில் கைப்பிடிச்சு கேளுங்க, புரியுதா? என்ன சொன்னார் சொல்லுங்க, கேளுங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேடுவதற்கும், கேளுங்க, ஆசீர்வாதத்தின் தேவனை தேடுவதற்கும் என்ன வித்தியாசம்? அவங்கள பார்த்து கேளுங்க, என்ன பார்த்து கேளுங்க, சொல்லுங்க. என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? அதான் வித்தியாசம் என்ன? இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் வச்சிங்க மனசில். இப்போ அது ஒரு உதாரணமாக சொல்கிறேன். இப்போ எனக்கு சுபாஷுக்கு ஒரு பேனா வேணும்னு வச்சிங்களேன். இப்போ எனக்கு அவருக்கு ஒரு பேனா தேவைப்படுது. இப்போ அவருக்கு என்ன தேவைப்படுது? பேனா தேவைப்படுதுன்னு வச்சிங்களேன். அவருக்கு விடுதலையாக இருக்கலாம், சுகமாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம், இல்லை வேலையாக இருக்கலாம், இல்லை பிஸ்னஸாக இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம், ஏதோ. பட் அதை ஒரு உதாரணமாக இப்படி புரிஞ்சிங்க. இப்போ அவருக்கு பேனான்னு வச்சிங்களேன், இது ஒரு வேலையோ பிஸ்னஸோ ஏதோ ஒன்று தேவைப்படுது. இப்போ என்னன்னு கேட்பார் ஆண்டவர்கிட்ட? ஆண்டவரை நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணோம், ஆண்டவரை எனக்கு அந்த தேவைகளை சந்திங்க ஆண்டவர் என்றார். இப்போ வாப்பா, இப்போ அவர் கேட்டார், அதை நான் என்ன பண்ணிட்டேன்? கொடுத்துட்டேனா? ஓகே, போய் உட்காந்துக்கப்பா, முடிஞ்சிச்சா? உட்காந்துட்டார். இப்போ பிஸ்னஸ் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆனால் மட்டும் பத்தாது, பிஸ்னஸ் என்ன ஆகணும்? நல்லா
டெவலப் ஆகணும், இன்னும் பெருசாகணும், நல்ல ஒரு பெரிய ஒரு உயர்வுக்கு வேணும். அப்ப நீ திரும்ப யாரை தான் வரணும்? ஆண்டவரே இந்த பிசினஸ் நீங்க சொன்னீங்க, சந்தோஷம். கடை திறக்கணும்னு நினைச்சேன், ஓகே சந்தோஷம். திறந்துட்டியாப்பா? இன்னும் இல்லை, ஓகே திறந்துட்டு சந்தோஷம். அந்த திறந்தா மட்டும் பார்த்தா அது என்ன செய்யணும்? வளரணும். அதன் பிறகு இன்னும் நான் என்ன செய்யணும்? அதுல இருந்து மேல வரணும். அடுத்தது குடும்பத்தில் எனக்கு சமாதானம், இன்னொரு இடத்துல எனக்கு பிசினஸ்ல எனக்கு வாய்ப்பு வரணும். இப்போ தனித்தனியா ஒவ்வொன்னா நம்ம தேடுறோம் இல்லையா? நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்லித்தரேன். ஆசீர்வாதத்தின் தேவனை தேடுங்கள், தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களை தேடி வரும். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? இப்ப தேவனுடைய சுகத்தை தேடுவதற்கும் சுகமளிக்கிற தேவனை தேடுவதற்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? சீக்கிரம் சொல்லுங்க. தேவனே என்ன சுகமாக்கும், ஆண்டவரே என்ன சுகமாக்கும். இப்ப நீ எதை தான் தேடுற? சுகத்தை தேடுகிற, அதை டிலே ஆகுது. சுகமளிக்கிற தேவனை தேடு, உடனே உனக்கு சுகமாயிடும். தேவனுடைய விடுதலையை தேடுற, ஆண்டவரே என்ன விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க, விடுதலையாக்குங்க. விடுதலையின் தேவனை தேடு, உடனே விடுதலை கிடைக்கும். நீ தேட வேண்டியது தேவனை தான், விடுதலையோ சுகத்தையோ ஆசீர்வாதத்தையோ அல்ல. இது எல்லாவற்றையும் ஊற்றுகளாய் சுரக்கப்படுகிற தேவன் ஒருவர் தான். நான் சொல்றது புரியுது உங்களுக்கு? எத்தனை பேருக்கு புரியுது? தேவனுடைய ஐஸ்வர்யத்தை தேடாமல் ஐஸ்வர்யங்களின் தேவனை தேடு. ஏன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். அல்லேலூயா. அப்போ நீங்கள் இதுதான் வித்தியாசம். எந்த சூழ்நிலையிலும் தான் தேவனை தேடு. கடைசியா டைமே முடிய போகுது. கடைசியா ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்றேன். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீ எல்லாருமே நீங்க வேலைக்கு போறீங்க இல்லையா? எல்லாரும் வேலைக்கு போறீங்க. எத்தனை மணி நேரம் வேலை செய்யறோம்? 8 மணி நேரம் வேலை செய்யறோம். அந்த 8 மணி நேரத்துக்கு நாம் வேலை செய்வதற்கு நம்ம சம்மதித்து தான் நம்ம போறோம் இல்லைங்களா? ஓகே. அப்ப அந்த 8 மணி நேரம் நம்ம முழுசா என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். அதுக்கு தான் நம்ம என்ன வாங்குறோம்? சம்பளம் வாங்குறோம். அந்த 8 மணி நேரத்திலே யாருடைய வேலை மட்டும்தான் செய்யணும்? சொல்லுங்க. யாருடைய வேலை? கம்பெனி வேலை. அந்த நேரத்தில் அந்த வேலை செய்ய வேண்டிய அந்த நேரத்தில் அந்த வேலையை நாம் செய்யாமல் வேற ஏதோ நம்ம ஏதோ வேலை பண்ணிட்டு இருந்தா அதுக்கு அப்படி செய்தால் அது என்னது? அப்படி செய்யலாமா? அதனால சேலரியில் கட் பண்ண போறாங்களா? அதெல்லாம் இல்லை. நம்ம அப்படி கொஞ்சம் அப்படி ஏமாத்தி அப்படி போவோம். சில பேர் பார்த்துருப்பீங்கல்ல, கொஞ்ச நேரம் அடிக்கடி பாத்ரூம் போயிட்டு வருவான். இதெல்லாம் நானே பண்ணியிருக்கிற வேலை செய்யும் போது. ஏன்னா எவ்வளோ நேரம் நிற்க முடியாது இல்லை? நின்று தான் வேலை பார்க்கணும். எவ்வளோ நேரம் நிற்கிறது? கொஞ்ச நேரம் போய் பாத்ரூமில் உட்காந்துட்டு அங்கே போனால் அங்கே ஒரு 4 பேர் நின்று நிற்பான். அதன் பிறகு வெளியே வர்றது, டீ குடிக்கலாம் வெளியே போக முடியும், கேட்டெல்லாம் விட்டுட்டு வெளியே போக முடியாது. திரும்ப இப்போலாம் கேமரா வச்சுட்டா எங்கே போனாலும் மாட்டிப்பீங்க. அப்போ அதெல்லாம் இல்லை. அதனால் வெளியே போகிறது, கேன்டீனில் போய் கொஞ்ச நேரம் அப்படி உட்காரது. ஏன்னா அங்கே முடியல நிற்கிறது. பட் இருந்தாலும் அது தவறு தானே? ஏன்னா நம்ம அந்த வேலைக்காக தான் வந்திருக்கிறோம், அதுக்கு தான் சம்பளம் வாங்குறோம். அப்போ அந்த வேலையை கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்? செய்ய வேண்டும். இப்போ அப்படியே வாங்க, அப்படி நம்ம அந்த வேலையை அங்கே அந்த செய்யாமல் நம்ம வேலையை இப்போ அங்கே செஞ்சுருந்தா அந்த நேரத்தை நாம் எடுத்துக்கொண்டால் நாம் யார்? இப்போ கவனிங்க. அப்படியே வந்துடுங்க சபைக்கு. சபைக்கு நம்ம வரோன்னு வச்சிங்களேன். சபைக்கு எவ்வளோ நேரம் வரோம் வாரத்தில்? சொல்லுங்கள். 1 மணி நேரமோ 2 மணி நேரம்? அது கூட பாருங்களேன், நீ யோசிச்சு பாருங்க. அந்த 2 மணி நேரம் தான் கர்த்தருடைய நாள். ஆனால் இது முழுசாக ஆண்டவருடைய நாள். ஆனால் ஒரு 2 மணி நேரம் தான் நம்ம வரோம், ஜெபம் பண்ணுறோம், பாட்டு பாடுறோம், வசனத்தை கேட்குறோம். அதுவும் நம்முடைய ஆசீர்வாதத்துக்காக தான். இப்போ இந்த 2 மணி நேரம் யாருடையது? சொல்லுங்களேன். கர்த்தருடைய நாள், இது கர்த்தருடைய நேரம். பட் அந்த நேரத்தை நாம் அவருக்கு கொடுக்காமல் அந்த நேரத்தில் நாம எடுத்துக்கொண்டால் நாம எல்லாம் யாரு? நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்போ அவருடையதை நீங்க அவருக்கு கரெக்டாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் உங்களுக்கு கரெக்டாக கர்த்தர் கொடுப்பார். நீங்க கேட்கறத விட அதிகமாகவே கர்த்தர் செய்வார். அப்போ என்ன அர்த்தம் தெரியுமா? சின்சியர். எந்த காரியத்தையும் தேவன் நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறாரா? நீ எதை செய்தாலும் அதை எப்படி செய்யணும்? அதை நேர்த்தியாக, சரியாக, கிரமமாக, ஒழுங்காக நாம் அதை செய்ய வேண்டும். ஸ்கூலுக்கு போகும்போது முதல்ல என்ன சொல்றாங்க? 5 நிமிஷம் லேட்டாக போகணும், என்ன பண்ணிடுவான்? கேட்டை மூடிடுவான். எனக்கு முன்னாடி ஒரு தாள் போனார், நான் அவர் பின்னாடியே போயிடலாம் உள்ள நினச்சேன், கேட்டை மூட்டான். எனக்கு அவருக்கு 2 செகண்ட் கூட வித்தியாசம் இருக்காது. அவர் டக்குன்னு உள்ள போயிட்டார், நம்மளும் உள்ள போயிடலான்னு பார்த்தா மூட்டான் கேட்டை. அப்போ கரெக்ட் டைமுக்கு என்ன செஞ்சிடறாங்க? கேட்டை மூடிடுறாங்க. என்ன காரணம்? எது முக்கியம்? படிப்பு தாங்க முக்கியம். படிப்பு 2வது, முதல்ல எது? அது போலதான் நம்ம சபைக்கு போறோம், கர்த்தருக்கு வேண்டியதெல்லாம் செய்யறோம், கர்த்தர் பார்க்கிறார். ஆனா முதல்ல நம்ம இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார்? அதனாலதான் நம்ம நீதிமான் ஆயிட்டோம், பரிசுத்தவான்களாகவும் ஆயிட்டோம்.
ஆனால் இப்ப நம்ம என்ன செய்யணும்? வாசிங்க எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. ஆ ஆ ஆ ஆ ம் 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 ஆ ஆ நல்லா கவனிங்க. பரிசுத்தவான்கள் யார்? பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் சீர் பொருந்தும் பொருட்டு ஆ ஆ ஆ ஆ இப்போ சபை பக்தி விருத்தி அடைவதற்காகவும் சீர் பொருந்துவதற்காகவும் என்ன செய்யறாரா? 5 விதமான ஊழியங்கள் அங்க சொல்லப்பட்டிருக்கிறத நீங்க பார்க்கலாம். இப்ப நம்ம நீதிமான் ஆயிட்டோம், பரிசுத்தவான் ஆயிட்டோம். எப்படி? உடனே ஒரு செகண்ட்ல இயேசுவின் ரத்தத்தினாலே இயேசுவை விசுவாசிக்கும் பொழுது இதெல்லாம் நடந்துருச்சு நமக்குள்ள. ஆனால் இப்ப நமக்கு என்ன தேவை? பரிசுத்தவான்கள் தான் நம்ம. ஆனா என்ன தேவை? சீர் பொருந்தும் பொருட்டு. சீர் பொருந்துதுன்னா என்னது? டிசிப்ளின். டிசிப்ளின்னா என்னது? இப்ப சொன்ன பாத்தீங்களா? கரெக்டா நேரத்துல ஜெபத்துல ஜெப நேரம்னா கரெக்டா ஜெபம் பண்ணணும். சபைக்கு வர நேரம்னா கரெக்டா சபைக்கு வருவது. என்ன கர்த்தருக்கு நீங்க செய்றீங்க அதை கரெக்டா கர்த்தருக்கு நீங்க செய்ய வேணும். அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் செய்றார். அதுக்கு தான் எதை வச்சிருக்கிறாரா? சபையவே வச்சிருக்கிறாரா? அப்போ சபையே அதை செய்யலன்னா அப்ப யார் செய்வா? இல்லையா? அப்ப எல்லா காரியத்திலையும் நாம சரியாக இருக்கும் பொழுது, அது உலகத்துல வேலை செய்யற இடமா இருந்தாலும் இல்ல இங்க பூமியில இந்த சபையில நாம எவ்வளவு காரியத்துல உண்மையா இருந்தாலும், அதனால தான் ஆண்டவர் சொன்னார், உண்மை உள்ளவன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வான். அப்ப தேவன் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறார். சொன்ன நமக்கு வேண்டிய ஆசீர்வாதமோ கர்த்தர் உண்டாக்கி வைத்து அதுவும் என்ன செஞ்சுட்டு இருக்குது? வெயிட் பண்ணிட்டு தான் இருக்குது. எல்லாமே நமக்காக காத்து கொண்டிருக்கிறது. இப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆயத்தமாக வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும், உண்மையாக உறுதியாக இன்னும் ஆர்வமாக உற்சாகமாக. இப்ப உதாரணத்துக்கு வேலை செய்யறேன்னு வச்சுங்களேன், 2 பேர் வேலை செஞ்சுட்டு இருக்கிறான். கேமரால இருந்து எங்கிருந்தோ கேமரால இருந்து மேனேஜர் பார்த்துட்டு இருக்கிறார். ஒருத்தர் எப்படி செய்யறான்? வேலை ரொம்ப உற்சாகமா செய்யறான், சுறுசுறுப்பா செய்யறான், ஆர்வமா செய்யறான், கரெக்டான நேரத்துக்கு செய்யறான், சந்தோஷமா செய்யறான். ஒருத்தன் இப்படி பண்ணிட்டு இருக்கான். இதே 2 என்ன பண்ணிட்டு இருக்காரு? கேமரால இருந்து வேலைக்கு கரெக்டா வந்துட்டாங்க. 2 பேரும் வேலை தான் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா 2 பேரையும் பார்த்து யாரை பார்த்து ப்ரமோஷனை கொடுப்பான்னு நினைக்கிறீங்க? யாரு பாவன்? ரொம்ப உற்சாகமா செய்யறானே, சின்சியரா செய்யறானே, கூப்பிடவனே, அவனுக்கு இன்கிரிமெண்ட் போடு, அவனுக்கு ப்ரமோஷனை போடு. இப்ப வேலையை எடுக்கணும், ஒரு 100 பேரை வேலையை விட்டு தூக்கணும்னு வச்சிங்களேன், யாரை தூக்குவா? ஒரு 100 பேரை குறைக்கிற ஆள் அதிகமாகுது, குறைச்சிருக்கா யாரை தூக்குவா? நல்ல வேலை செய்ய தூக்குவானா? ஆஹா, அவன் நல்ல வேலை செய்யறான், அவனை வச்சுக்க, இவனை அனுப்பிச்சு விடு அப்படின்னு தானே சொல்லுவான். அப்ப நான் எதுக்கு சொல்றேன்னா, தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுப்பதற்கு ஆயத்தமாக இருந்தாலும், ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட நாம் அதை சொந்தமாக்கி கொள்வதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை நாம் அறிந்து அதை செய்யும் பொழுது நாம் அதை என்ன செய்கிறோம்? பெற்றுக்கொள்கிறோம். அப்ப நம்ம செய்ய வேண்டியது என்ன? எப்படி செய்யணும்? எப்படி ஜெபம் பண்ணணும்? சொல்றதுக்கே நமக்கு கஷ்டமா இருக்குது. எப்படி ஜெபம் பண்ணணும்? எப்படி பைபிள் வாசிக்கணும்? எப்படி ஆராதனை பண்ணணும்? அப்ப கையை தட்டுன்னு என்ன பண்ணக்கூடாது? சொல்லவே கூடாது. அப்ப சொல்லாமையே செய்யணும். பாட்டு பாடுங்க, சத்தமா பாடுங்க, என்ன பண்ணக்கூடாது? உற்சாகமா இருந்தா எப்படி பாடுவான்? அப்படிதான் பாடுவான். அப்ப யாரை கர்த்தர் ப்ரமோஷன் கொடுப்பாரு? நல்லா பரவாயில்ல ஆராதிக்கிறான்பா இவனை, இவனுக்கு ப்ரமோஷன் போட்டு விடு. இவன் ஒண்ணுமே இல்லை, சும்மா வந்துட்டு சும்மா போயினுக்குது, இது எதுக்கு வருதுன்னே தெரிய மாட்டுது, அப்படிதான் நினைப்பான். தேவன் உங்களுடைய கிரியை பார்க்கிறார். நம்ம இனி வரப்போகிற ஆசீர்வாதத்துக்காகலாம் நீங்க ரெண்டாவது நான் தான் சொல்லிட்டேனே, இப்படி தேவனை தேடும் பொழுது நீங்கள் எதையுமே தனித்தனியா தேட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படி உண்மையா தேடி பாருங்க தேவனை, எப்படி உங்களை ஆசீர்வதிக்கிறார், உங்களை உயர்த்துகிறார் என்பதை நீங்கள் பார்க்க முடியும். அல்லேலூயா. ஓகே, நம்ம எல்லாம் எழுந்து நிற்போமா? தேவனுடைய ராஜ்யமாகிய சபைதான் சியோன் பர்வதம். இன்றைக்கு ஆண்டவர் நம்ம பேரை எழுதி வைத்திருக்கிறார். நம்ம நினைக்கிறோம் நம்ம பேரெல்லாம் எப்போ எழுதுறார் ஆண்டவர்? நம்ம பேர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுதுன்னு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? எப்போ எழுதுறார் நம்ம பேரை? ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுக்கும் பொழுது நம்ம பேர் என்ன செய்கிறது? எழுதப்படுது. சரி, அப்படியே வச்சுக்கோமே. அப்படி எழுதுறாரு. ஒருத்தர் 5 வருஷம் கழிச்சு பானா ஆண்டவர்னே போயிடுறான். என்ன பண்ணுவார்? இப்போ எழுதிட்டாரே, என்ன பண்றது? அடிச்சிடலாமா? யோசிச்சு பாருங்களேன். நம்ம எப்படி நினைக்கிறோன்னா, ஒருத்தன் ஞானஸ்தானம் எடுக்கும் போது நம்ம பேர் எங்க எழுதப்படுது? சரி, அவன் கொஞ்ச நாள் கழிச்சு போயிட்டானா என்ன பண்ணுவாருன்ற? அழிச்சிடுவாரா? நல்லா கவனிங்க.
நம்ம நினைக்கிறோம் ரட்சிக்கப்பட்ட பிறகு அவர் அங்க எழுதுறார். இல்ல, இங்க வாசிச்சீங்கல்ல, எபேசியர்ல வாசிச்சீங்கல்ல, இது எபிரேயர்ல வாசிச்சீங்கல்ல, என்ன செய்யப்பட்டிருக்குது? பரலோகத்தில் பேர் எழுதப்பட்டிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய, உங்க பேர் எங்க எழுதி வச்சிருக்கிறாரா? பரலோகத்திலே எழுதி வச்சுட்டாராம். யோசித்து பாருங்க, நீங்க பிறந்த பிறகு இப்ப நீங்க பேர் வச்சுக்கிறீங்க. இப்போ ஆனா எப்போ உங்களை தேவன் முன்குறித்தாருன்னு இருக்கு? உலக தோற்றத்துக்கு முன்னாடியே. இப்போ ஆண்டவர் வெயிட் பண்ணுவாரா? இருங்க, என்ன பேர் வைக்கலான்னு பார்க்கட்டும். அவங்க அம்மா என்ன பேர் வைக்கிறாங்க, அவங்க அப்பா என்ன பேர், இரு நான் அதை எழுதிடுறேன். அப்படி கிடையவே கிடையாது. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏற்கனவே உங்க பேர் எழுதப்பட்டதுனால தான் இன்னைக்கு நீங்க வந்துக்கிறீங்க, இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க, இன்னைக்கு ஆண்டவர் தேடி வந்திருக்கிறீங்க ஆண்டவத்துல. அல்லேலூயா. வந்த பிறகு அவர் எழுதல, அவர் எழுதுனதுனால தான் இங்க வந்திருக்கிறேன் நான். அல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா?